அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குரூப் 4ல் வந்து டென்டேட்டிவ்க்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசிலேருந்து. அதுக்கு தமிழுக்கும் நம்ம ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இந்த வீடியோவில் தமிழுக்கு நம்ம என்னென்ன கேள்விகளை அப்ஜெக்ஷன் பண்ணலாம், டவுட்டட் கொஸ்டின் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமுக்கு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறதுக்குன்னு என்னென்ன தவறுகள் இருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கான ப்ரூஃப் இருந்தால் அனுப்புங்கன்னு சொல்லி அந்த குரூப்பில் ஸ்டூடெண்ட் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்களோ அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ மூலிமா நான் கேட்குறது என்னென்னா, டிஸ்கஷன் குரூப்பில் ஷேர் பண்ணுறீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டு, அது வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் ஷேர் பண்ணாமல் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எந்த புத்தகத்தில் எடுத்தீங்க, ஆத்தர் என்ன, எந்த வருடம், பப்ளிஷ் பண்ணது யார், இது போன்ற முழுமையான விவரங்களாக நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் மொட்டையாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறீங்கன்னா அந்த சோர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஸ்டூடெண்ட் எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுவான்ற ஒரு கேள்வி வருது. ஒரு சிலதுக்கு ஆதாரம் போட்டிருக்கீங்க, ஒரு சிலதுக்கு போடல. அந்த போடாததுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ரைட்டா? இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க நான் சொல்லக்கூடிய கொஸ்டினுக்கான ஆதாரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அல்லது நீங்கள் டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய கொஸ்டினுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை டேக் பண்ணி அதை ரிப்ளைன்னு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து அது என்ன சோர்ஸ், என்ன விவரங்கள், எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுறதுன்றதும் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுங்க. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம டெலிகிராமில் நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறோம், டெலிகிராமில் ஜாயின் பண்ணல, எனக்கு இந்த ஆதாரம்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் அந்த டிஸ்கஷன் குரூப்பான லிங்க் இருக்குது. அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 கொஸ்டின் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற கொஸ்டினாக நான் வந்து எடுத்திருக்கேன். அது என்னென்ன கொஸ்டின் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு சிலதெல்லாம் கான்செப்ட் வைஸாக இருக்குது, அது ப்ரூஃப் இல்லை. ஒரு சிலதுக்குலாம் ப்ரூஃப் இருக்குது. ஒரு 2-3 கொஸ்டின் தான் ப்ரூஃப் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டாக மீதியெல்லாம் வந்து கான்செப்ட் வைஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இருந்தாலும் கூட அதை வந்து பண்ணலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் 6வது கொஸ்டின், அதாவது என்னென்னா, வை என்ற வேர் சொல்லோட ஏவல் வினைமூற்று கண்டறியின்னு போட்டிருக்காங்க. அதுக்கான ஏவல் வினைமூற்று கட்டளையிடுற மாதிரி இருக்கணுன்றாங்க. ஸோ வை அப்படின்றத ஒரு ஏவல் வினைமூற்று சொல்லாக தான் இருக்கும். ரைட்டா? இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வைத்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஏவல் வினைமூற்று இல்லை அப்படின்றத இலக்கண விதிமுறையை சொல்கிறாங்க. இலக்கணம் தெரிஞ்சவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. வை, வையுங்கள் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கணும் வழியாக. இது வைத்தால் அப்படின்றது வந்து ஏவல் வினைமூற்று வந்து கிடையாது, இது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்குது. இதுக்கான ஆதாரங்கள் எதுவும் நம்ம கையில் கிடைக்கல. மேபி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? இதுவும் அப்ஜெக்ஷன் ஏற்றது தான், விடை வந்து தவறு. ஓகேங்களா? இலக்கண அந்த முறைப்படி வந்து வைன்றதுக்கு ஏவல் வினைமூற்று அப்படின்றதே வை அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அல்லது வையுங்கள் அப்படின்னு ஒன்றும், அல்லது வைத்தால்குள்ளா வைத்தி, வைத்து அந்த ஒரு பெண்ணை வந்து கட்டளையிடுற மாதிரி அந்த சொல்லாக வரல இது வைத்தால் அப்படின்றது. ரைட்டா? ஸோ அதனால் மேபி இது வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அதாவது நிறைய யூடியூப் சேனலில் வந்து தமிழ் நன்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்க கூட தெரியும்னு நினைக்கிறேன். அந்த யூடியூப்பில் ஒருத்தர் வந்து எங்கே பேனர் வச்சாலும் போர்டு வச்சாலுமே வந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுவார். அவருடைய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து ஒற்று பிழைகள், அந்த மாதிரி நிறைய பிழைகள், கேள்வியே தவறு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. செக் பண்ணி பாருங்கள். நிறைய சேனல் வந்து சொல்கிறாங்க. நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த 9 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் சொல்லிட்டுனா அடுத்தது 22வது கொஸ்டின் வந்துடலாம். ஸோ 22வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கும் பாருங்கள், இந்த சாந்து, குருவி, சுனை, அருவின்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறதும் கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்குது. நான் வந்து அந்த அகர முதலி அதெல்லாம் இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் இருக்கிற புக்கெலாம் வந்து செக் பண்ணால் ஸோ 4321 கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நண்பர் ஒருத்தர் வந்து டெலிகிராமில் வந்து போட்டிருக்காரு இது தவறு, இதுக்கான ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லி. அரைனா அருவி, குடைனா குருவி, அது குறுந்தொகையில் ஒப்பு என்றா சாந்து, இதழில் அப்படின்னா கணை, அது மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. இந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தான் இருக்கிறது, இதுக்கு ஆதாரம் போடலை. மேபி இந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க, இந்த சோர்ஸ் நம்ம டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப்பில் ஷேர் பண்ண நம்பர் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா உடனடியாக நான் கேட்டிருந்தேன், டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி இது ரிப்ளை பண்ணி கேட்டிருந்தேன், இந்த சோர்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் சொல்லி. ஸோ தயவுசெய்து டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப்பில் சொல்லுங்கள் இந்த சோர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி, அல்லது யூடியூபோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரைட்டா? ஸோ இதுவும் வந்து நீங்கள் இது வந்து என்ன சோர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம். இது என்ன அப்படின்னா, இலக்கியத்தில் ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு. அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுக்கு நிறைய விதமான பொருட்கள் சொல்கிறாங்க. இவங்க டிஎன்பிசி ஏதாவது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி அவனுங்க அந்த சொல்லுக்கு இந்த பொருள் போட்டாங்க. நாம் நெட்டில் எங்கேயோ தேடி நாம் ஒரு சோர்ஸை கண்டுபிடிச்சி இந்த சொல்லுக்கு இந்த பொருள் தான் வரும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். பட் அவங்களுக்கான ப்ரூஃப் வச்சுருப்பாங்க, எந்த கொஸ்டினும் எந்த சோர்ஸில் எடுத்தாங்க. நாம் எந்த புக்கில் எந்த சோர்ஸில் நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணுறதை தெளிவாக சொல்லணும். அப்போ தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து சரியாக வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா மேபி இந்த கொஸ்டின் முழுமையாக வந்து தவறு, இந்த ஆப்ஷனே இல்லை. இவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது. இது கூட நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். இந்த ஒளிமரபை கண்டறிய இந்த புல் அப்படின்றது சிமில்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து நான் வந்து அந்த 9 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினை சேர்த்தலை. என்ன அப்படின்னா, இவங்க கொடுத்தது வந்து சரியான ஆன்சர் அப்படின்றது திருக்குறளில் ஆதாரம் இருக்குது. திருக்குறளில் சிமில்கம் அப்படின்றது புல்லுக்கு வந்து வருது. இதே குறுந்தொகையில் வந்து ஒருத்தர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்காரு. பட் அது எந்த புக்கு என்னன்னு போடல. அவர் வந்து நரலும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் அதில் புல் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து சரியாக மென்ஷன் பண்ணலை, வெறும் நரலும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து புல் நரலும் அப்படின்றது சரியான சோர்ஸ் வந்து அப்ஜெக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு சோர்ஸ் கிடைக்கலனா இது பண்ண முடியாது. ஆனால் சிமில்க்குன்றதுக்கு
பொறுப்பு இருக்குது. அப்போ இவங்க சொல்கிறது தான் சரின்னு வரும். ரைட்டா? அதனால் இந்த கொஷினை லிஸ்ட்லேயே நான் எடுத்துக்கல. மேபி உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தாலும் இதை பண்ணுங்கள். ரைட்டா? சரி, இப்போ 22 பார்த்துட்டோமா? அடுத்தது 55 போகணும். நம்ம 55, 51, 53, 54, 55 என்ன தவிர இது எல்லாம் தெரிஞ்சது தான். அவங்களே சோர்ஸ் சொல்லிட்டாங்க. திவான் பகதூர் பாவனந்தம் பிள்ளையை வந்து தமிழ் அகராதி புக்குன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இன்டர்நெட்டில் இந்த சோர்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த அதனோட பின்னணிப்பில் பார்த்தீங்கன்னா தெலுங்குக்கு வந்து அவங்க 11 அப்படின்னு கொடுத்துருக்காரு. அங்கே பாருங்கள், தெலுங்கு பதங்கள் 11 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து கொஷினில் எந்த இடத்துலையுமே 11 ஒன்று கொடுக்கல. ஆக்சுவலாக இவங்க தெலுங்குக்கு வந்து 1ன்னு போட்டு அதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா பிக்கு 1 போட்டாங்க, 34 போட்டிருக்காங்க. ஸோ வந்து பின்னணிப்பில் கொடுத்துருக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது தவறு. ரைட்டா? இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் அந்த கொஷினே தவறு. 55ன்றது கொஷினே தவறுன்னு வருது. ஸோ இது கூட நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அடுத்தது வந்து பேரச்சங்களின் வகையை அறிந்து பொருத்துன்னு போட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வைஸாக தவறு இருக்குது, சரியான ஆதாரங்கள் இல்லை. நன்னூல் புக்கு நல்லா படிச்சிங்க அப்படின்னா இதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாமா? அதுவும் குறிப்பாக ஒரு யூடியூப் சேனல் சொல்லியிருந்தாங்க. சோம இளவரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்தர் எழுதிய நன்னூலுக்கான ஒரு விளக்கம் புக் இருக்குது. அந்த புக்கில் அந்த கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது இது தவறுன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து இது 3 to 1-4 அப்படின்னு வரணும். ஆனால் இவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஷினே தப்பு, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இதில் கொடுக்கல. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் நெட்டில் போட்டாலே கிடைக்குன்னு நினைக்கிறேன். நன்னூல் சோம இளவரசு அப்படின்னு ஒரு புக்கை சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த பிடிஎஃப் கிடச்சுன்னா அந்த கான்செப்ட் வைஸ் வந்து நீங்கள் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது அப்ஜெக்ட் பண்ணுங்கள். ரைட்டா? இதுவும் வந்து கான்செப்ட் வைஸ்க்கான அப்ஜெக்ட் பண்ண ஏற்ற கேள்வி தான். 56. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 59 என்ன தப்புனா இது இப்படி இந்த ஏ யா ஆ ஓ இருக்கு இல்லையா, அதை கூற்று சரி தான். ஆனால் காரணம் வந்து இதுக்கான விளக்கமாக இல்லை. காரணம் வந்து தவறு. அதாவது இவ்வினா எழுத்துக்கள் இடவினான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்கூல் புக்கில் சொல்ல எஸ்ஏஆர்டி புக்குன்னு போட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. மொழியின் முதலில் வருபவை மொழியில் இறுதியில் வருபவைன்னு போட்டிருக்காங்க. இங்கே இடவினா எழுத்து என்று ஒன்று இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறுன்னு வந்திருக்கணும். ரைட்டா? ஸ்கூல் புக்கில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்காங்க. இது எந்த புக் அப்படின்றத அவங்க சரியாக மென்ஷன் பண்ணலையா? ரைட்டா? நீங்கள் பாருங்கள், அந்த நம்ம விநாயகர் புக்கில் இருக்கும் இல்லையா, பார்த்துக்கலாம். ஸ்கூல் புக்கில் இருக்குது, நியூ புக்கில் இருக்கும். இது வந்து ஏ வர மாதிரி வருது, காரணம் வந்து தவறுன்ற மாதிரி வருது. 59 அப்ஜெக்ஷனுக்கு ஏற்ற கொஷின் தான். ரைட்டா? 59க்கு அப்புறம் 74 என்ன சார் தப்பு அப்படின்னா, இங்கே பாருங்க, இது தொல்காப்பியம் காட்டும் வாழ்க்கை அப்படின்ற இதில் போட்டிருக்காங்க. இந்த பார்ப்பு பிள்ளை என்பது வந்து பரப்பவைகளின் இளமை பேர் வந்தாலும் கூட இவை இரண்டும் ஊனவற்றிற்கு உரியனவாகும் என்று விதி செய்வர் ஆசிரியர் அப்படின்றாங்க. அவை ஆமை, உடும்பு, ஓந்தி, முதலை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆமை கமா போட்டிருக்குது. ஆமைன்றது ஒரு ஆமை, உடும்புன்றது உடும்பு, ஓந்தின்றது ஓனா, அது ஓந்தின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அது வேறு, முதலைன்றது வேறு. இந்த உடும்பு, ஓந்தி, முதலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆமான்னா அது மேலே ஓடு இருக்கும், அது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது மூணுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். முதலன்றது பெருசாக இருக்குது, பட் ஆனால் அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஓந்திக்கும் நீங்கள் உடும்புக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். உடும்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓனா சின்னதாக இருக்கும். அந்த ஓந்தின்றது மேபி சின்னதாக இருக்கும். இப்போ இதில் என்ன சார் தவறுன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஓந்தின்றது இளமை பேரே கிடையாது. ஓந்திக்கான இளமை பேர் வந்து பார்ப்புன்னு தான் வரும், பார்ப்பு. ரைட்டா? உடும்புக்கு இளமை பேர் இவன் ஓந்தின்னு போட்டு மேட்ச் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக உடும்புக்கு இளமை பேர் வந்து பார்ப்பு, முதலைக்கு இளமை பேர் பார்ப்பு. ரைட்டா? ஓந்திக்கு இளமை பேரும் பார்ப்பு தான். புரியுதா நான் சொல்கிறது? ஓந்தின்றது ஒரு இளமை பேரே கிடையாது, அது வந்து ஓனா, அது ஒரு தனி விலங்கு. அது எப்படி இளமை பேரில் சேர்த்துனீங்கன்ற ஒரு கான்செப்ட் வருது. இது தொல்காப்பியத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கொஸ்டினே தப்புன்னு சொல்லலாம். 74 வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். ரைட்டா? ரைட்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின், ரொம்ப ஈஸியான கொஷின். 10ஆம் வகுப்பு புக்கில் நியூ புக்கில் இருக்கும் இல்லையா? ஸோ புல் வந்தால் புல் வந்து இந்த பேர் வந்து உறுப்பு வந்து தளிர் அப்படின்னு வரணும். ரைட்டா? வேறு புல் அல்லது துளிர் அல்லது தளிர் அப்படின்னு போட்டிருக்காங்க. தளிர், நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து அப்படின்னு போட்டிருக்கான். ரைட்டா? ஸோ அப்போ வந்து அப்படி தான் வரும். புல் அப்படின்னு வந்தால் தளிர் தான் வரும், ஓலைன்றது வராது. இது 10th புக்கில் இருக்குது. ரைட்டா? ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்குவாங்க. 75 தப்பு தான். அடுத்தது 77க்கு போகலாம். 77 ஒருமை பன்மை பிள்ளையிலிருந்து போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ சிபிகளிடம் விடாமுயற்சி இருந்தது, இது சரி, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிறுவர் தெருவில்
ஓடி விளையாடினார் அப்படின்றதுக்கு ஒருத்தர் வந்து பழைய ஓல்டு புக்கில் வந்து எடுத்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு, நம்ம குரூப்பில் போட்டிருந்தார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சிறுவன் அப்படின்னா ஒருமை, சிறுவன். அதே சிறுவர் அப்படின்னா பன்மை, பன்மை. ஏன்னா அங்கே சிறுவர்னு போட்டிருக்கு. அப்போ பன்மையில் வந்துச்சுன்னா தெருவில் ஓடி விளையாடினார், சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினார் அப்படின்னு மாதிரி வருது இல்லையா. ஆக்சுவலாக இந்த சிறுவனுக்கு பன்மை வந்து சிறுவர்கள் கல் அப்படின்னு முடியணும். சிறுவர்கள் அப்படின்னு சொன்னால் அது பன்மை, ரைட்டா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது வந்து வெளிப்படையாக தெரியுது நமக்கு. சிறுவர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து பன்மை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் மாணவர், சிறுவர் அப்படின்னா அது பன்மையா அப்படின்றது தெரியல, ரைட்டா? அது ஒருமை மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் பழைய புக்கில் மாணவர் என்றால் மாணவர் அப்படின்றது பன்மை அப்படின்றாங்க. மாணவர் அப்படின்னா பன்மை, அப்போ சிறுவர்னால் பன்மை தானே, அப்போ இதுவும் தானே சரின்னு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஓல்டு புக்கை வச்சு, அதாவது சி தவறு இல்லை, ஆனால் சியும் சரி டியும் சரின்னு சொல்லணும். சி தவறு இல்லை, அதுவும் கரெக்டு தான். சியும் சரி டியும் சரின்னு சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், ரைட்டா? ஆனால் சிறுவர் அதை நமக்கு சிறுவர்ன்றது பன்மைன்னு சொல்கிறாங்க. மாணவர் அப்படின்னா பன்மைனா சிறுவர்ன்றதும் பன்மைன்னு வருன்றாங்க. ஆக்சுவலாக நம்ம வெளிப்படையாக சொல்கிறது சிறுவர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினார் அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே சிறுவர்னு போட்டதுனால நம்மளை குழப்பியிருக்காங்க. ஆனால் புக்கில் இதுக்கு முன்னாடி மாணவர்னால் பன்மைன்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ சிறுவர்னால் பன்மை தானே அப்படின்னு வரணும், ரைட்டா? பார்த்துக்கோங்க. இந்த கொஷினோட அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணுற எல்லா கொஷினுமே வந்து அவங்க மார்க் கொடுத்துருவாங்க, இல்லை ஃபைனலாக கன்சிடர் பண்ணிப்பாங்கன்றதில்ல. பட் நமக்கு எதெல்லாம் டவுட்டடோ அதை ஆதாரத்தோட அப்ஜெக்ஷன் பண்ணுவோம். அவங்க ஃபைனல் டிசிஷன் எடுத்து அவங்க மார்க் எதெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு போட்டோம், ஓகேவா? ஸோ நமக்கு வந்து டவுட்டாக இருந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணாமல் விடக்கூடாது. அடுத்தது 78வது கொஷின். இதுவும் வந்து அந்த நன்னூலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதில் தான் பார்த்தேன். ஸோ சுவாம இளவரசு அந்த புக்கில் தான் இருக்குது. இது வந்து கான்செப்ட் வைஸாக தான் தப்பு. எப்படின்னா, நிலவோ ஓ அப்படின்னு ஒரு எழுத்து வருது இடையில், அப்படி வந்துச்சுன்னா அது இடைச்சொல். அப்படி பார்த்தா சி ஆப்ஷன் சரி. அம்மாவாளின்றதுமே ஒரு இடைச்சொல் தானா, அதுவும் சரி தானா. நிலவோ காய்ந்ததும் சரி, அதில் ஓன்ற ஒரு எழுத்து மறைஞ்சு வந்திருக்கு. நிலவோ ஓ அந்த சவுண்ட் வந்திருக்கு. அப்படி வந்தால் அது ஒரு இடைச்சொல் அப்படின்னு வருது. இதுவும் நன்னூல் புத்தகம் சுவாம இளவரசன்ற புத்தகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி இதை அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அதாவது எப்படி வரும்னா சியும் சரி டியும் சரி அப்படின்னு வர மாதிரி நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், ரைட்டா? ஸோ 78க்கு வந்துட்டுனா ரைட். இப்போ மொத்தம் 9 கொஷின் நான் சொல்லியிருக்கேன். அது என்னென்ன கொஷின் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க இந்த ஆஃபீஸில் அவங்க கொடுத்த டென்டேட்டிவ் கொஷின் பேப்பரில் என்ன நம்பர் போட்டிருக்காங்களோ அந்த நம்பரின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் என்னென்ன கேள்விகள் 9 கொஷினை மென்ஷன் பண்ணுறேனோ அது எந்த புத்தகம், எந்த ஆத்தர், எங்கே இருக்குன்றதை தெளிவாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவர்கள் பார்த்து அதை அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டோம், அந்த சோர்ஸ் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கிட்டோம். அல்லது இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் தான் நான் எடுத்தேன், டெலிகிராமில். நீங்கள் இந்த 9 கேள்விக்கு யாரெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறீங்களோ அவங்க தயவுசெய்து அது என்ன புத்தகம், முழுமையான பிடிஎஃப் கூட ஷேர் பண்ணி விட்ருங்க, ரைட்டா? அது என்ன புத்தகம், எந்த ஆத்தர், எந்த இதில் வெளியிட்டாங்க. ஸோ நம்ம டிஎன்பிசிக்கு ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன விவரங்கள் தேவையோ அந்த 9 கொஸ்டினுக்குமே நீங்கள் அதை டேக் பண்ணி அல்லது ரிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணி அனுப்பி விட்டுவிடுங்க. பண்ணுறவங்க அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் ஜிஎஸ்சில் இதெல்லாம் தவறு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற கொஸ்டின் என்ன, ஏன்னா ஜிஎஸ்சில் நிறைய கூற்றுக்கான இருக்குது, நிறைய தவறுகள் வந்து டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 10க்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து சொல்கிறாங்க. பட் ஓரளவுக்கு இதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற கொஸ்டின் நான் வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரின்னு எல்லாத்துலேயுமே அப்ஜெக்ஷன் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சோர்ஸு இப்போலாம் ஆகுனா கூகுளில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது மாதிரிலாம் வந்து சார்ட் ஜிபிடிலாம் எடுத்து போகிறீங்க, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஸ்டாண்டர்டான புக்கிலேருந்து போடுங்க. ஸோ அதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணி அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ என்ன கொஷின் நம்பர்ன்றதை நான் சொல்கிறேன் இல்லையா, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அல்லது டிஸ்கஷன் குரூப்பில் சொல்லிவிடுங்க, ஓகேங்களா? கொஷின் நம்பர் 6, அதுக்கப்புறம் 22, 55. ஒரு சிலது இதுலேயே இருக்கும். 10th புக்கில் அந்த தளிர் அன்னெல்லாம் அதெல்லாம் வந்து 10th புக்கில் இருக்குது. ஒரு சிலதுக்கு மட்டும் நமக்கு தெரியல இல்லையா, அதனால் பொதுவாக நான் சொல்லிடுறேன். 56, அடுத்தது 59, 74, 74க்கு அப்புறம் 75, 77, 78. மொத்தம் எத்தனை கொஸ்டின் வருது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 கொஷின் வந்து
ஒரு சிலதுக்கு ப்ரூஃப் இருக்குது, ஒரு சிலது கான்செப்ட் வைஸாக இலக்கண வயசாகவும் தவறுகள் இருக்குது. ரைட்டா? கிட்டத்தட்ட 9 கேள்விகள் தமிழில் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற கேள்விகளாக இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின் நம்பரை கரெக்டாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி அதுக்கான சோர்ஸ் அப்ஜெக்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் கேட்குது இல்லையா, அது என்னென்ன கேட்குதோ அதை அப்படியே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி போட்டுருங்க. அதை பார்த்துட்டு நண்பர்கள் அப்ஜெக்ஷன் பண்ணட்டும். எல்லாருமே அப்ஜெக்ட் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க, நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அதுவும் இல்லாமல் தெளிவாக சொல்லிடுறேன். அப்ஜெக்ஷன் பண்ணாலும் பண்ணலனாலும் பண்ணாதவங்களுக்குமே அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்களோட அந்த உழைப்புனால ஃபைனல் கீ மாறும்போது உங்களுக்குமே அது கிடைக்கும். அதுக்கான மார்க்கு அதுக்கான கொஷின் என்னவோ அது பண்ணாதவங்களுக்குமே கிடைக்கும். பட் இருந்தாலும் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, தவறுகள் இருக்குன்னு தோணுது, உங்களுக்கும் தெரியுது, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னா ஸோ நிச்சயம் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள், பண்ணாமலாம் விட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ் பார்க்கலாம். ஸோ 9 கேள்விகள் அப்ஜெக்ஷனுக்கு உட்பட்ட கேள்விகள் தமிழில் இருக்குது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.